ஹாய் கைஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மவுத் வாட்டரிங் ரெசிபி தான் சிக்கனை வச்சு. இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், மிக்ஸி யூஸ் பண்ணாமல் நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு எப்படிலாம் செய்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த சேனல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் ஃபில் பண்ணிக்கிறோம். ஏன் வந்து மிக்ஸி இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து இப்போ இன்னும் திங்ஸ்லாம் பெருசாக வாங்கலை. ஸோ அதனால் இருக்கிறத வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றி ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோஸும் நாங்கள் போடுறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்பவும் போல் தாளிப்புக்கு நம்ம ஒரு பிரியாணிக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடு சேர்த்து நான் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன் இதில் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் பூண்டு வந்து நான் கொஞ்சம் நசுக்கி போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு பூண்டோட அந்த ஸ்மெல்லு அப்புறம் அந்த டேஸ்ட் எல்லாமே பிடிக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நான் கொஞ்சம் பூண்டு அதிகமாக தான் யூஸ் பண்ணுவேன். இது இல்லாமல் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற பிரிஞ்ச இலை, அப்புறம் அந்த அன்னாச்சி பூ, அந்த இது எல்லாமே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். தாளிப்புக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா கொஞ்சம் நம்ம வந்து கிண்டி விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஆயிலில் வந்து அது வதங்குறது. ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு வெங்காயத்துக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. பட் நான் வந்து இந்த தாளிப்போடையே சேர்த்து போட்டுருவேன், கருவேப்பிலை இதோடு சேர்த்தே போட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 3 சாப்டு ஆனியன் நல்லா வந்து ஃபைனாக வந்து கட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம எதுவுமே அரைக்கலை. ஸோ அதனால் நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம், தக்காளி, அதனால தான் வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணியிருக்கோம். ஸோ வெங்காயம் வந்து ஈஸியாக வதங்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் உப்பு ஆட் பண்ணணும். ஸோ வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கி வரும். கலர் வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக கொடுக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த கலர் சேஞ்ச் ஆகும் போது நம்ம வந்துட்டு தக்காளி போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து அதோட இது வந்து நல்லா நமக்கு கிடைக்கும், கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எப்படி வந்து கிரேவி மாதிரி வரும், இவங்க எதுவுமே வந்துட்டு மசாலா அரைச்சி போடலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஆனியன் யூஸ் பண்ணுறோம். ஆனியன் வந்து கொஞ்சம் நிறையாவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் 3 ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட உப்பு சேர்த்து நான் நல்லா ஃப்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து எவ்வளோ கேஜி சிக்கனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு 3/4 கிலோ, ஒரு 3/4 கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 1 கேஜி எடுத்தோம். ஸோ அதில் கொஞ்சம் 65க்கு எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி வந்து நான் ரொம்ப அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன் எப்போவுமே. எனக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோவா எனக்கு செட் ஆகாது. ஸோ ஃபைனலாக நான் வந்து லெமன் புழிஞ்சு விட்டுப்பேன். ஸோ அதனால் இங்கே வந்து நான் எடுத்துருக்க தக்காளி வந்து ஒரு 1.5 தக்காளி அந்த அளவுக்கு தான் எடுத்திருப்பேன். ஸோ அதையும் நல்லா போட்டு, ஒரு சில பேருக்கு தக்காளி தோல் பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து மிக்ஸி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸியில் வந்து ஒரு ஓட்டி கூட யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து நீங்கள் போதும் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, வேணுங்கிற அளவுக்கு. ரொம்ப அதிகம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதோடய ஸ்மெல் கொஞ்சம் டாமினேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதில் நான் வேறு எதுவும் ஆட் பண்ணல. ஒரு கொஞ்சம் மிளகாய் மட்டும் நான் ஆட் பண்ணுவேன், பச்சை மிளகாய். ஆக்சுவலாக அது முன்னாடியே நான் போட்டிருக்கணும், மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் டிலேவாக யூஸ் பண்ணுறேன் பச்சை மிளகாய். வேறு எந்த மசாலாவும் நான் இப்போ இதில் ஆட் பண்ணல. ஏன் ஆட் பண்ணல அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது தாளிப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இதை நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கிண்டிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க. பட் எனக்கு என்னவோ அது வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம கிண்டிகிட்டு இருக்கோம். ஸோ பச்சை மிளகாய் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை காரத்துக்கு எங்களுக்கு மசாலாவே போதும், நாங்கள் வச்சுருக்க மசாலா போதும் அப்படின்னு சொன்னால் எடுத்துடலாம். ஒரு சில பேருக்கு வந்து பச்சை மிளகாய் சேராது. ஸோ அப்படி இருக்கவங்க வந்துட்டு பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து இது வந்து ஒரு சூப் மாதிரி நான் ரெடி பண்ணுவேன். ரசம் வந்து வைப்பேன் எப்போவுமே. அந்த ரசத்துக்கு வந்து இந்த சிக்கன் வேக வச்ச அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் ஊற்றுவேன். ஸோ அதனால் நான் வந்து இதில் கொஞ்சம் மிளகாய் எனக்கு தேவைப்படுங்கிறதுக்காக நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து போட்டுக்கலாம். சிக்கனை போட்டுட்டு சிக்கன் உருண்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வந்து எனக்கு அந்த ரசத்துக்கு வந்து தண்ணி வேணும் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்குவேன். சிக்கனோட தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வச்சு அந்த தண்ணியை வந்து நான் எடுத்துக்குவேன். ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
இது கிண்டுறது எதுக்காக அப்படிங்கன்னா உங்களோட மசாலா எல்லாமே எல்லா பீஸ்லேயுமே போய் சேரும். ஸோ இந்த மாதிரி நம்ம சிக்கனை வந்து இந்த மசாலா கூட கொஞ்சம் நேரம் வேக வைக்கும்போது சிக்கன் ஒரு சில டைம் பச்சையாக நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். உள்ளே டேஸ்ட் எதுவும் இல்லாமல் பது பதுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெங்காயம், தக்காளி, மிளகா, உப்பு இதோட இது டேஸ்ட் எல்லாமே வந்து சிக்கனில் வந்துட்டு உள்ளே ஆட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து இது பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ஊற்றிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு தண்ணி தேவை இருக்காது. பிகாஸ் நீங்கள் அப்படியே வேக வச்சிங்கன்னா கூட அந்த தக்காளியில் இருக்க ஜூஸு, அப்புறம் வெங்காயம்லேருந்து கொஞ்சம் வர்றது, சிக்கன்லேருந்து வர்ற ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி ஆப்ஷனல் தான். பட் நான் வந்து தண்ணி மோக்கிறதுனால அதுலேருந்து ரசத்துக்காக எடுக்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி வந்து சிக்கன் வந்து கிண்டும்போது கொஞ்சம் உருண்டு வர மாதிரி இருக்கும். இப்படி டக்குன்னு எடுத்துகிட்டு வரும். அந்த மாதிரி வர கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம மசாலா ஆட் பண்ணோன்னா மசாலாக்கும் சேர்த்து கொஞ்சம் வேகும். சிக்கன் எப்போவுமே ஓவர் குக் பண்ணக்கூடாது. இப்போ நான் பண்ணிகிட்ருக்க ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ரசத்துக்காக வந்து அங்கே இந்த சூப் மாதிரி இருக்கிறத நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். நான் ஒன்றும் மசாலாஸ் பெருசாக இதில்லை, கொஞ்சம் கடையில் வாங்கினது ப்ளஸ் வரமிளகாத்தூள் என்கிட்ட இருக்குது. ஸோ வரமிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் வந்து எதுக்காக போடுறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி நான் வந்து இது வரைக்குமே கொத்தமல்லி தூள் எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வரும் அப்படிங்கிற மாதிரி நான் பிலீவ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் கொத்தமல்லி தூள் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து வந்து என்கிட்ட இருக்க சிக்கன் மசாலா தூள். ஸோ அது வந்து இப்போ நான் புதுசாக தான் ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். பட் அது நல்லாவே இருக்குது. ஸோ அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அது காரம் இல்லை, பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நல்லா போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு அகெயின் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 3 to 4 மினிட்ஸ் வெந்துச்சுனாலே நமக்கு போதும். இந்த பச்சை வாசனைலாம் போய் சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். சிக்கன் ஓவர் குக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓவர் குக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பன்னு மாதிரி இருக்கும், சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அப்பப்போ. ஏன்னா நான் வந்து குக்கரில் வந்து எப்பவுமே சிக்கன் வைக்கிறதில்ல. ஏன்னா ஒரு சில டைம் நம்ம வந்து விசில் வந்து அதிகமாக விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் சிக்கன் வந்து ஓவர் குக் ஆன மாதிரி ஆகிடுது. ஸோ அது வந்து பிடிக்கலை அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுனால நான் மோஸ்ட்லி கடாயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்படி பெட்டராக உங்களுக்கு இருக்கோ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் சொன்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கரெக்டாக 1 by 1 யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு மவுத் வாட்டரிங் சிக்கன் ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், சிக்கனில் வந்து நல்ல கிரேவிஸ்லாம் வந்து உள்ளே இறங்கி சிக்கன் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இது ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் வந்து செக் பண்ணுறது என்ன அப்படின்னா, சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு நான் இன்னொரு ஸ்பூன் வச்சு கட் பண்ணும்போது அது கட் ஆகுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு, அந்த கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது நம்ம வந்து இப்படி ஸ்பூனை வச்சு அமுத்தும் போது அது அமுக்க முடியாமல் போச்சு, அது பிரிஞ்சு வரலைனாலுமே நமக்கு ஓவர் குக் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஃபைனலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் மிளகுத்தூள் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ஓவராக காரம் போடலை நான். ஸோ அதனால் மிளகுத்தூள் ஃபைனலாக போட்டுட்டு அப்புறம் ஒரு 1/2 லெமன் வச்சுருக்கேன். ஸோ அந்த 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுட்டு மேலே வந்து கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான் நம்ம இதில் பண்ண போகிறது. ஆனால் நீங்கள் இதை வேறு எதுவுமே, அதாவது ஒரு சில பேர் வந்து சின்ன வெங்காயம் வதக்கி சீரகம் போட்டு அரைச்சி போடுவாங்க, தேங்காய் அரைச்சி போடுவாங்க, முந்திரி அரைச்சி போடுவாங்க, கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி எந்த ப்ரொசீஜரும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வேறு பேக்ரவுண்ட் ஒர்க் எதுவுமே இல்லாமல் டக்குன்னு ஒரு 2 to 3 மெம்பர்ஸ், இது ஆக்சுவலாக ஒரு 3 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 3 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு டக்குன்னு செய்கிற ப்ரொசீஜர் இது. வேகிறதுக்கு எடுத்துக்கிற ஒரு 15 மினிட்ஸ் தான் நமக்கு இதுக்கு எடுத்துக்கிற டைமு. மற்றபடி உங்களுக்கு ஆனியன் அண்ட் டொமேட்டோ மட்டும் தான் கட் பண்ணுற ப்ரொசீஜர், வேறு எதுவும் பெரிய ப்ரொசீஜர் இல்லை. ஸோ இனிமேல் ஐயோ சிக்கன் செய்யணுமே, ஐயோ இன்றைக்கி நான்வெஜ் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம்.
ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரசம் வந்து எப்பவும் போல் நம்ம ரசம் வைக்கிற ரெசிபி தான். ரசம் வந்து வச்சுட்டு அதை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அது கொதிக்கிற போது நான் அது கொதிக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது நான் அதிலேருந்து மோந்து அந்த தண்ணியே இதில் ஊற்றுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கறி ரசம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப டேஸ்ட் நல்லா. ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்லுக். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செஞ்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய vlogs, வீடியோஸ், குக்கிங் டிப்ஸு அண்ட் தென் வேறு எந்த மாதிரியான டிப்ஸ் வேணும்னாலும் நம்மளோட சேனல்ஸில் கிடைக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட். பை பாய்.